பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என்றாலே சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்படுவதுடன் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று உதாசீனப்படுத்தும் நிலை மாறி மாற்றுத்திறன் கொண்டவர்கள் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள் என்பதை பலரும் உணர்த்தி வருகின்றனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கள்ளிச்சால் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த 37 வயதான ராகேஷ் என்பவர் தனது திறமை மூலம் தன்னம்பிக்கை கொண்டவராக மாறி வருகிறார். நல்ல நிலையில் உடல் நலத்துடன் இருந்த இவர் தனது வீட்டு தோட்டத்தில் பாக்கு மரத்தில் ஏறி பாக்கு பறிக்கும் போது தவறி கீழே விழுந்ததில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயலிழந்த நிலைக்கு மாற்றுத்திறனாளியாக மாறினார். MSc பட்டதாரியான இவர் ஆசிரியர் பயிற்சி முடித்து MPhil படிப்பையும் நிறைவு செய்துள்ளார். தற்போது ஆராய்ச்சி துறையில் படித்து வருகிறார். தற்போது குறைந்த வாடகையில் எருமாடு கடை வீதியில் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் குடை தயாரிப்பதுடன் மளிகை பொருட்களை வைத்து சிறு வியாபாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். நம்ம மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ நான் எனக்கு இவ்வளோ படிச்சுட்டு வேலை எனக்கு தகுந்த வேலை வந்து போய் நமக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியாக ஒரு கொடை செய்யறதுக்கான இது பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி மற்ற மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறாங்க. அவங்களால வெளியில அவங்களுக்கான முடிகிற வேலைகள் செஞ்சு அவங்களும் வெளியில வந்து நம்ம மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு சுய தொழில் செஞ்சு அவங்களுக்கான ஒரு வருமானத்தை அவங்க ஈட்டுக்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வந்து உடல் ஊனமுற்றவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலேயே வந்து முடங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு அது ஒரு தனி துறையே வந்து செயல்படுறது. அவங்களுக்கு வந்து தேவையான ஏதோ சாமான் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுடைய தனித்திறமை வந்து அரசாங்கம் வந்து கண்டறிந்து அந்த தனித்திறமைக்கு ஏற்ற வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்குறதுக்காக அரசு வந்து முயற்சி வந்து எடுக்கணும்.